அந்த இஸ்ரேலுக்கு போய் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போய் சேர்றது வந்து ரெண்டே பேர் தான். ஒன்னு யோசுவா, இன்னொன்னு காலேபு. மற்ற எல்லா மக்களும் அந்த வனாந்தரத்திலே மறிச்சிடுறாங்க. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹார்ஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, தூராஷதா ரபா லோரிகபா. கர்த்தர் சொல்றார், ரிக்கந்தர காலம் இனி செல்லாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரபா லோரிகா ஆயத்தமாகுங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ரஷதா ரபா லோரிகா பாபா துரிபாலா ரிகா பாபா. செய்தியை எல்லாரும் ரிக்கது கவனமா கேளுங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிதா ரஷதா ரபா லோரிகா பாபா. மறுபடியும் சொல்றேன் என்று ஆவியான சொல்றார். ரிக்கந்தார காலம் இனி செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காட்ஸ் பிரசன்ஸ், தேவ பிரசனம். அதுக்கு உண்டான வசனம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 9வது வசனம். பலங்கொண்டு திடமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆக்சுவலி இந்த வாக்குத்தத்த வசனம் கர்த்தர் வந்து யோசுவாக்கு கொடுக்குறாரு. நமக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் மோசே வந்து இஸ்ரேல் மக்களை வந்து எகிப்திலேருந்து கூட்டிட்டு வரும்போது எத்தனையோ லட்சம் மக்கள் வராங்க. ஆனால் கடைசியில் அந்த இஸ்ரேலுக்கு போய் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போய் சேர்றது வந்து ரெண்டே பேர் தான். ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேபு. மற்ற எல்லா மக்களும் அந்த வனாந்தரத்திலே மறிச்சிடுறாங்க, இன்க்ளூடிங் மோசஸ். எல்லாம் ஒரு தப்பு பண்ணி அவங்க அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு கடைசி வரைக்கும் போவே இல்லை. இன்ஃபேக்ட் மோசஸ்மே கடைசியில் அவர் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு எதிராக அவர் சில விஷயங்கள் பண்றாரு. என்னன்னா, கர்த்தர் டிசோபே பண்ணிடுறாரு. டிசோபே பண்ண உடனே கர்த்தருக்கு சரியான கோவம் வந்து மோசையை கூப்பிட்டு என்ன சொல்றாரு, நீ வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போக மாட்ட, எப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மோசேக்கு சொல்றாரு. ஆனா ஆரம்பத்திலேருந்தே மோசே தான் கர்த்தரோடே வராரு. இன்ஃபேக்ட் மோசே வந்து முகமுகமா பார்க்குற ஸ்லாக்கியம் கிடைக்குது. இன்ஃபேக்ட் சீனாய் மலையில் 40 days 40 nights அவரோட பிரசன்ஸ்ல இருந்து வந்த மோசே கடைசியில் அவருக்கு என்னன்னா, கர்த்தர் மோசேவே அலோ பண்ணல. ஆனா யாருக்குமே கிடைக்காத ஸ்லாக்கியம் ஜோஷுவாக்கும் காலேபுக்கும் கிடைக்குது. அப்படி அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தரோட வாக்கு தத்தத்தை கடைசி வரைக்கும் அவங்க பிடிச்சி எப்படி அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போனாங்க, ஏன் கர்த்தர் இந்த வாக்கு தத்த வசனத்தை யோசுவாக்கு கொடுத்தாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல எத்தனையோ ப்ராமிசஸ் இருக்கு, எவ்வளோ வாக்கு தத்தம் இருக்கு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், சரி எல்லா வாக்கு தத்தமும் எல்லா கிறிஸ்டியன்ஸ்க்கும் பொருந்தும். ஸோ ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சி, அந்த ப்ராமிஸை பிடிச்சி நம்ம கிளைம் பண்ணி ஜெபம் பண்றோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் டைம்ல அந்த வாக்கு தத்த வசனம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறதே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வாக்கு தத்த வசனத்துக்காக நான் 15 வருஷம் காத்திருக்கேன், 20 வருஷம் காத்திருக்கேன், 30 வருஷம் காத்துட்டு இருக்கேன், நான் ஆபிரகாம் போல காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க. ஆனா அந்த வாக்கு தத்தம் நிறைவேறவே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்ப நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். ஆபிரகாம் காத்துட்டு இருந்தாருன்னா அது விஷயமே வேற. அவர் 25 வருஷம் காத்திருந்தாரு. அப்ப ஆனா வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாமோட ஃபெய்த்தை பில்ட் பண்றதுக்காக அந்த வாக்கு தத்தத்தை டிலே பண்ணார். சம்டைம்ஸ் கர்த்தர் வாக்கு தத்தத்தை டிலே பண்ணுவார். ஆனா எல்லா டைமும் கர்த்தர் டிலே பண்றது இல்ல. சம்டைம்ஸ் ஏன் டிலே ஆகுது அப்படின்னா, நம்ம அதுக்கு உண்டான பாத்திரவானா ஆகாத வரைக்கும் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு அதை நிறைவேற்றவே மாட்டார். ஏதாவது ஒரு வாக்கு தத்தம் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம பாத்திரவானா மாறணும். யோசுவாக்கு இந்த வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. இதே வாக்கு தத்தம் உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம யோசிக்கணும், யோசுவா போல நம்ம ஃபேத்ஃபுல்லா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும். ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரைக்கும் ஜோஷுவா வந்து he was very faithful with God. ரொம்ப எந்த விதமான எவ்வளோதான் இஸ்ரேல் மக்கள் வந்து முணுமுணுத்தாலும் எவ்வளோ தூரம் கர்த்தரை வந்து தூஷ்டமா பேசினாலும் கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது ஜோஷுவாவும் காலேபும். அதனால தான் மோசே இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த லீடர்ஷிப்க்கு உண்டான அனாயிண்டிங்கை மோசே வந்து ஜோஷுவாக்கு கொடுத்தாரு. நீங்க இன்ஃபேக்ட் என்ன ஆகும், புக் ஆஃப் நம்பர்ஸ் 27:18 பார்த்தீங்கன்னா மோசே வந்து என்ன சொல்வாருன்னா, நான் ரொம்ப நாள் இந்த இஸ்ரேல் மக்களை நான் லீட் பண்ண மாட்டேன், அதனால நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் யோசுவா தான் வந்து இந்த இஸ்ரேல் கேம்பை வந்து ஃபுல்லா லீட் பண்ண போறான்னு சொல்லிட்டு மோசே வந்து யோசுவா கூப்பிட்டு அந்த லீடர்ஷிப் அனாயிண்டிங்கை அங்க கொடுக்குறாரு. அந்த புஸ்தகம் என்னாகும் புஸ்தகத்தில் நீங்க படிச்சீங்கன்னா புரியும். கூப்பிட்டு அனாயிண்ட் பண்ணுவார். நான் இன்னும் கொஞ்சம் ரொம்ப நாள் நான் இருக்க மாட்டேன், நான் இறந்து போயிடுவேன், எனக்கு
இதுக்கப்புறம் நீ தான் இந்த இந்த ஃபுல் இஸ்ரேல் மக்களை நீ தான் லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு மோசே வந்து யோசுவா கூப்பிட்டு சொல்லுவார். அப்போ யோசுவாக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் அது. என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னா, பலம் கொண்டு திடமாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசேயோட இருந்த மாதிரி நான் உன் கூட இருப்பேன், நீ போகும் இடம்லாம் நான் கூடவே வருவேன், என்னோட பிரசன்ஸ் உன்னோட இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் யோசுவாவை கூப்பிட்டு சொல்றாரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்வார்னா, நீ போகும் இடம்லாம் நான் இருப்பேன், நீ எந்தெந்த தேசத்தெல்லாம் கான்கேர் பண்றியோ, எங்கெங்கெல்லாம் உன் காலை நீ வைக்கிறியோ அந்த தேசம் எல்லாம் உனக்கு சொந்தமாகும்னு சொல்லிட்டு கர்த்தர் யோசுவாக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம். அதே மாதிரி யோசுவாக்கு கொடுத்த மாதிரியே அந்த வாக்கு தத்துவமும் நிறைவேறுது. இவங்க எல்லாம் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போறாங்க. அவ்வளவு தூரம் யோசுவா பயங்கர ஃபேத்ஃபுல்லா இருந்தார். இன்ஃபேக்ட் வந்து மோசே வந்து 10 கட்டளையை வாங்கி 40 நாள் 40 நைட் அவர் மேல சீனாய் மலையில இருக்கும்போது யோசுவா கீழே இருந்திருப்பாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஆரோனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவங்க வந்து ஒரு சிலைக்கு வந்து எல்லாம் வந்து கும்பிட்டு போடுவாங்க. ஆனால் அப்போ கூட யோசுவாலாம் வந்து அந்த இதில் பார்ட்டிசிபேட்டே பண்ணியிருக்க மாட்டார். நிறைய வாட்டி வந்து எல்லா இஸ்ரேல் மக்களும் வந்து மோசேக்கும் ஆரோனுக்கு எதிராக பேசும்போது யோசுவாவும் காலேபு மட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருந்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் கானான் தேசத்தை வந்து ஸ்பை பண்ணதுக்காக மோசே என்ன பண்ணுவார்னா, அந்த கூட்டத்திலேருந்து 12 கோத்திரத்துக்குள்ளான பீப்புள் அவர் செலக்ட் பண்ணார். அதில் வந்து 12 பேரில் இன்க்ளூடட் யோசுவாவும் காலேபு தான். இவங்க எல்லாம் சேர்ந்து கானான் தேசத்துக்கு போவாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன மோசே கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முதல்ல கானான் தேசத்துக்குள்ள போங்க, ஒரு ஸ்பை மாதிரி போய் என்ன மாதிரி மக்கள் அங்கே இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஒரு கிராப்ஸ் அங்கே விளையுது, என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இருக்கு, நமக்கு வாழத்துக்கு உண்டான ஒரு நல்ல பூமியான்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 12 பேர் போறாங்க. இன்ஃபேக்ட் 40 டேஸ் அவங்க அந்த தேசத்துக்குள்ளே ஒரு ஒளிஞ்சு என்ன நடக்குது அதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் பயங்கர ஒரு சக்தி உள்ள ஒரு ஃப்ரூட்ஸு, நல்ல வெஜிடபிள்ஸ், நல்ல ஒரு பாலும் தேனும் ஓடுற தேசமாக இருக்குன்றதை இவங்கெல்லாம் அனலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது இன்னொரு விஷயம் என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கே இருக்க மனிதர்கள்லாம் நெஃப்லீன்கள் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடிலாம் வந்து பயங்கர அரக்கர்கள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்கலாம் பேசிக்கிறாங்க. காலேபு யோசுவாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக இந்த பூமியை நம்ம சுதந்திரிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அந்த 40 டேஸ் ஸ்பை பண்ணுறாங்க. 40 டேஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கே இருக்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி திரும்பி மோசே கிட்ட போகிறாங்க. மோசே கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, இதெல்லாம் அங்கேருந்து நாங்கள் பறிச்சுட்டு வந்த பழங்கள், இதெல்லாம் அங்கே இருக்க வெஜிடபிள்ஸ், அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறத பார்க்குறாங்க. ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, பயங்கர சந்தோஷமாக இருங்க. ஓகே, அந்த கர்த்தர் வாக்களிக்கப்பட்ட பூமி வந்து உண்மையாகவே பாலும் தேனும் ஓடுற ஒரு பூமி தான், இது நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான சரியான இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த 12 பேரில் 10 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அங்க இதுதான், இதெல்லாம் இருந்தாலும் அங்க இருக்க மக்கள்லாம் அரக்கர்கள்ல போற இருக்காங்க, அவங்கள நம்மனால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொன்னோன்னே காலேப் சொல்றாரு, என்னதான் அவங்க வந்து அரக்கர்கள் மாதிரி இருந்தாலும் நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் வந்து ரொம்ப பெரியவர், ரொம்ப மகா பெரியவர், அவரு நமக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, அவர் வாக்குன்னு ஒன்று கொடுத்துட்டாருன்னா கண்டிப்பா அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு அவங்கள கான்கேர் பண்ணி நம்ம போவோம் அப்படின்னு சொல்றாரு காலேப் சொல்றாரு. இருந்தாலும் அந்த 10 பேர் என்ன பண்ண பயங்கர டிஸ்கரேஜிங்காக பேசுறாங்க. இல்லை நம்ம அந்த தேசத்துக்கு போகவே முடியாது, அங்கே போனாலே அந்த மக்கள் நம்மளை கொன்னுடுவாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப உயரமாக இருக்காங்க, அவங்க முன்னாடி நம்மலாம் வந்து ஒரு கிராஸ் ஹோப்பர் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும், எப்படி நம்ம அவங்கள ஜெயிச்சு போகிறது அப்படின்னு இவங்கெல்லாம் இந்த 10 பேர் வந்து சொல்லும் போது கூட இருக்க இஸ்ரேல் மக்கள்லாம் பயங்கரம் டிஸ்கரேஜ் ஆயிடுறாங்க. என்ன டிஸ்கரேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயோ நம்ம வந்து தெரியாம இந்த மோசே பின்னாடி வந்துட்டோம், நம்ம வந்திருக்காமலே இருக்கலாம், நம்ம எகிப்திலே இருந்தாலே நம்ம நல்லா இருந்திருப்போம், இங்க கூட்டிட்டு வந்து எங்களை சாவடிக்க தான் வந்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரே கூட்டத்துக்குள்ள ஒரே வந்து ஒரு சலசலப்பு. இந்த மாதிரி என்னடா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, வந்ததெல்லாம் வேஸ்ட், நம்ம என்ன பண்ணலாம், பேசாம மோசையெல்லாம் விட்டுட்டு நமக்குன்னு இங்கேருந்து ஒரு தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு பேசாம எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது தேவ பிரசன்னம் அங்க வந்து இறங்குது. அந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் அங்க டென்ட்ல வந்து கர்த்தரோட பிரசங்கம் பயங்கர கோபமா வருது, உக்கிர கோபத்தோட வருது. என்ன சொல்றாரு கர்த்தர் அப்படின்னா, மோசையை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ தூரம் அவங்க முன்னாடி நான் அதிசய அற்புதம் பண்ணியிருக்கேன், ஆனா கொஞ்சம் கூட ஒரு ஒரு நன்றி இதே இல்லாம இந்த ஜனங்க பேசுறாங்க, நான் கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பயங்கர கோபமா அந்த இடத்துல இறங்குறாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசின உடனே ஆரோனும் மோசையும் முக குப்புற உழுந்து அழுவாங்க. என்ன
அழுவாங்கன்னா, ஐயோ கர்த்தாவே இவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுறாங்களே, இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு முகம் குப்புற உளுந்து அழும்போது உடனே யோசுவாவும் காலேபும் அவங்க சட்டையை கிழிச்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னு அழும்போது தான் தேவனோட பிரசனம் பயங்கர கோபத்தோட வருது. கோபத்தோட வந்து என்ன சொல்றேன், இந்த அத்தனை மக்களையும் நான் கொல்ல போறேன், பேசினா அவன் அவ்வளோ பேரை நான் கொல்ல போறேன்னு பயங்கர கோபமா கர்த்தர் வரும்போது அப்போ மோசே போய் தரப்புல நிற்கிறார். வேண்டாம் கர்த்தாவே இவங்களெல்லாம் கொன்னுறாதீங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல்லேருந்து எகிப்திலேருந்து கூட்டிட்டு வந்து அவங்க தேவனால வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு அவங்க தேவனால முடியல போல இருக்கு, முடியாதனால இந்த மக்கள் எல்லாம் இங்கே கொன்னுட்டாருன்னு உங்களுக்கு தப்பான பேர் வந்துடும், வேணாம் கர்த்தாவே அவங்கள கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லி மோசே வந்து கர்த்தர்கிட்ட முறையிடுவார். உடனே கர்த்தர் என்ன சொல்வார், சரி அப்படின்னா நான் இவங்களெல்லாம் விட்டுடுறேன், ஆனா இவங்க யாருமே வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போவே மாட்டாங்க. எவன்லாம் எகிப்திலேருந்து வந்தானோ அவன் யாரும் போக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அப்போதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க இன்னும் 40 வருஷம் இந்த வனாந்திரத்துல தான் கஷ்டப்படுவீங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்படுவீங்க அப்படின்னா, எவன்லாம் அங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்தானோ அவன்லாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் தான் அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ரொம்ப கோபமா மோசே கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் மோசே வந்து ஜனங்க கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி சொன்ன உடனே அப்புறம் மக்கள்லாம் அழுகுறாங்க, ஐயோ கடவுளை எங்களை மன்னிக்க சொல்லுங்க, நாங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண தப்பு தான். மோசே சொல்றாரு, இல்ல கர்த்தரோட கோபத்துக்கு நீங்க ஆளாயிட்டீங்க, நீங்க கண்டிப்பா வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ரொம்ப ஜனங்க வருத்தப்பட்டு என்னதான் கர்த்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் கர்த்தர் கடைசி வரைக்கும் மன இறங்கலன்றத நம்ம இங்க கவனிக்கணும். கடைசி வரைக்கும் மன இறங்கல. கர்த்தர் சொன்ன மாதிரியே எந்த மக்களும் அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போவே இல்லை. ஒன்லி ஜோஷுவா காலேப், பிகாஸ் அவங்க ரொம்ப ஃபேத்ஃபுல்லா இருந்தாங்க, எந்த நாளை மட்டும்தான் அவங்க போனாங்க. அதை தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஏன் ஜோஷுவாவும் காலேப் மட்டும் போனாங்க? ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ லட்சம் மக்கள் எதிர்த்து பேசினாலும் ஆனால் ஜோஷுவாவும் காலேபும் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு கண்ணா போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க, அந்த கானான் தேசம் எப்படி இருக்கு, அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்காங்க, அங்கே என்னதான் இம்பாசிபிளான சிச்சுவேஷன் இருந்தாலும் ஆனால் அவங்க கர்த்தர் மேலே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்ததுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மனால அந்த கண்ட்ரியை வந்து நம்மளோட அந்த இதை வந்து நம்மளால கான்கியர் பண்ண முடியும், நம்பிக்கையா இருங்க, நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேவன் வந்து பெரிய தேவன் சொல்லிட்டு யோசுவாவும் காலேபும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதே மாதிரி என்னாச்சுன்னா கர்த்தரோட கோபம், அந்த 10 பேரால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்தது அப்படின்றதுனால அந்த 10 பேரையும் வந்து கொள்ள நோயால இறந்தாங்கன்னு பைபிள்ல இருக்கு. இதுதான் கர்த்தரோட உண்மையான கேரக்டர். அவருக்கு யாரெல்லாம் ஃபேத்ஃபுல்லா இருக்கிறாங்களோ கர்த்தரும் ஃபேத்ஃபுல்லா இருப்பார். ஜோஷுவா வந்து ரொம்ப ஃபேத்ஃபுல்லா இருந்தனால தான் கர்த்தருமே என்ன பண்றாரு, மோசேக்கு அப்புறம் ஜோஷுவாவை செலக்ட் பண்றாரு. ஜோஷுவாவை செலக்ட் பண்ணி என்ன சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், நீ போற இடம்லாம் நான் வருவேன், நீ என்னென்னலாம் எந்தெந்த தேசத்துலலாம் நீ கால் வைக்கிறியோ அந்தந்த தேசத்துல தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாக்கு அந்த வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. எப்போ அந்த வாக்கு தத்தம் வருது, ஜோஷுவா வந்து கர்த்தர் வந்து அதுக்கு பாத்திரவானான்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜோஷுவாக்கு அந்த வாக்கு தத்தம் வருது. இது ஆரம்பத்திலே வரல. மோசே கூட ஆரம்பத்திலேருந்தே ஜோஷுவா இருந்தாரு, அப்பெல்லாம் இந்த வாக்கு தத்தம் வரல. கடைசி வரைக்கும் ஜோஷுவா ரொம்ப ஃபேத்ஃபுல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வாக்கு தத்துவம் ஜோஷுவாக்கு வருது. நம்ம லைஃப்பும் அப்படிதான். நம்ம வந்து ஃபேத்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அந்த வாக்கு தத்தத்தை எடுக்கிறதுக்கே நம்ம தகுதியா இருக்கணும். எல்லா வாக்கு தத்துவமும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கு அல்லன் என்ற ஆவியானவர் சொல்றார். கர்த்தர் சொல்றார், சும்மா பைபிள்ல படிச்சுட்டு ரிக்கந்தர் 10 வாக்கு தத்த வசனத்தை எடுத்துக்கிட்டு ரிக்கந்தர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க ஜெபிக்கிறீங்க ரிக்கந்தர் ராபா, அப்படி நான் நிறைவேற்ற மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோரி ஆபிரகாமோட வசனம் உங்களுக்கு வேணும்னா ரிக்கந்தர ஆபிரகாம் மாதிரி நீங்க ரிக்கந்தர பரிசுத்தமானா இருக்கணும். ரிக்கந்தர ஷபாலோ ரிக்கபாபா ரிக்கந்தல்ல ரஷதல்லே பரபதல்லே சதல்லேபெலோ ருபதல்ல கல கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபால் ஜோஷுவா மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரிக்கந்தர் ராபாலோ பேர்ல மட்டும் ஜோஷுவா இருந்தான் பத்தாது. ரிக்கந்தர் ராபாலோ ஜோஷுவா மாதிரி ரிக்கந்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருக்கணும். ரிக்கந்தர் ராபால் கர்த்தருக்கு ரொம்ப ஃபேத்ஃபுல்லா இருக்கணும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபாலா ரஷதல்ல கெல்லெபெலோ ரிக்கபாபா கர்த்தர் சொல்றார், நான் ரொம்ப ஃபேத்ஃபுல்லான மக்களை மட்டும் தான் தேடுறேன் என்று ஆவியானவர் சொல்றார். இஷ்டம் போல வாழ்ற கிறிஸ்தவர்கள் இனி எனக்கு வேண்டான் என்று கர்த்தர் சொல்றார். இனி நான் யாரையும் அங்கீகரிக்க போறதில்லை என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்காதோ ரிக்கந்தர் ராபால இதுதான் சத்தியம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா ஊரக்கந்த லேஷக்கல்லே பெல்லரிக்கந்த ரேஷதல்லே பாபா துரி
ரிக்கந்த லரதரபாலோரிகபம் துரபாலரிக இஷ்டம் போல வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கரபாலோரி இது எச்சரிப்பு நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் இது எச்சரிப்பு நாட்கள். ரிக்கா பாபா இது எச்சரிப்பு நாட்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரிதல்லரஷதர் ரபாலோரிகா பாபா திரஷதர் ரபாலோரிகா பாபா திரபாலரிகா பாபா ஒரிக்கந்தர் ரஷதர் ரபாலோரிகா பாபா. அதுக்கப்புறம் ஜோஷுவா வந்து அந்த அந்த லீடர்ஷிப் பொசிஷனுக்கு வராரு. மோசையெல்லாம் போனதுக்கப்புறம் ஜோஷுவா தான் அந்த ஃபுல் இஸ்ரேல் கேம்பெயிமே லீட் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து ஜோர்தானை கிராஸ் பண்ணி ஜெரிகோக்கு போகணும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாரு, ஜோஷுவா 2 ஸ்பையை அனுப்புகிறாரு. 2 ஸ்பையை வந்து ஜெரிகோக்கு அனுப்புகிறாரு. அங்கே இருக்க ஜெரிகோ மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஸ்பை வந்திருக்காங்க அப்படின்னோடனே ஒவ்வொரு வீடாக தேடுறாங்க. இவங்க ராகாப்னு ஒரு விபச்சாரி அந்த ஊரில் இருக்கா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 ஸ்பையையும் எடுத்து ஒளிய வச்சிடுறாங்க. ஒளிய வச்சுட்டு அவங்க வந்து தேடுறாங்க. இல்லை கிடைக்கலன்னு போயிடுறாங்க. அப்போ அவங்க அந்த ராகாப் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒளிஞ்சு வச்சு அந்த ஸ்பை கிட்ட அந்த இஸ்ரேல் ஸ்பை கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க தேவனை பத்தி எனக்கு தெரியும், நீங்க கண்டிப்பா இதை வந்து கான்கேர் பண்ணிடுவீங்க, ஆனா எனக்கு நீங்க ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கணும். இங்க வந்து நீங்க கான்கேர் பண்ணி நீங்க மற்ற மக்களை வேணா நீங்க மற்ற மக்களை என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நீங்க வந்து எனக்கு என்னையும் என் ஃபேமிலியையும் உங்களை நான் மறைச்சு வச்சதுக்காக நீங்க வந்து எங்களை நீங்க விடணும். ஏன்னா நீங்க வந்து இஸ்ரேல் உங்க தேவன் வந்து எவ்வளவு பெரிய தேவன்னு நாங்க நிறைய அதிசய அற்புதத்தை பார்த்து நாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இப்பயும் அப்படிதான் நம்ம வந்து நம்ம தேவனை வந்து எப்பவுமே வந்து ஒரு டேக் இட் ஃபார் கிராண்டடா ஆக்கிடுவோம். ஆனா நீங்க புறஜாதியானவரை கேளுங்களேன், அவங்க நம்ம தேவனை ரொம்ப மதிப்பாங்க. ஓ ஜீசஸா, அவர் அதை செஞ்சார் இதை செஞ்சார், நாங்க அவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம் இவ்வளவு கேள்விப்பட்டிருக்கோம். புறஜாதியானவர் கொடுக்குற மரியாதையை நம்ம என்னைக்குமே கொடுக்கறது இல்லை. ஆக்சுவலி ராகாப் அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க வந்து வனாந்திரத்தில் என்னென்ன நடந்ததுன்னு கேட்டோம், செங்கடல் 2ஆ பிரிஞ்சுதான், நிறைய அதிசய அற்புதம் கேட்டோம். அதை கேட்ட உடனே உங்க தேவன் செஞ்ச அற்புதத்தை நாங்க கேட்ட உடனே we were all melted with fear அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல இருக்கும். நாங்க அப்படியே நடுங்கிட்டோம், அந்த அதிசய அற்புதத்தை கேட்டே நாங்க நடுங்கிட்டோம் அப்படின்னு ராகாப் சொல்றாங்க. ஆனா கூட இருந்த இஸ்ரேல் மக்கள்லாம் கடைசி வரைக்கும் அவங்க கர்த்தரை முணுமுணுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏதாவது ஒன்று சொல்லிட்டே தான் இருந்தாங்க. நாங்க இஸ்ரேல் இருந்தா நாங்க அப்படி இருந்திருப்போம், நாங்க இப்படி இருந்திருப்போம், நாங்க அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை ஒரு 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 தேவனாவே பார்க்காம அவரை முணுமுணுக்கிட்டே தான் இருப்பாங்க. நாங்க அங்க போயிருப்போம் இங்க. அதே மாதிரிதான் நம்மளும் பண்றோம். கர்த்தாவே நீங்க அதை கொடுக்கல, நீங்க இதை கொடுக்கல, நீங்க இந்த வாக்குத்தத்தத்தை சொன்னீங்க அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னீங்க, நீங்க நிறைவேற்றவே இல்லை, புறஜாதியானவர்லாம் நல்லா இருக்கிறான் அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே அதை ஜெபிக்கிறது உண்டு. ஆனா அந்த மாதிரி ஜெபிக்காதீங்க என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தா லஷக்கா பாபா, அது எனக்கு ஒரு அருவருப்பான ஜெபம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதா ராபாலோரிகபா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க யோசுவா லீடர்ஷிப்பில் தான் அவங்க இஸ்ரேல் மக்கள் வந்து அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போகிறாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு பாத்திரமானா நம்ம மாறணும். நமக்கு யோசுவாவோட வாக்கு தத்தத்தை நமக்கு வேணும், பி ஸ்ட்ராங் பி கரேஜியஸ், அந்த மாதிரி நமக்கு அந்த வாக்கு தத்தை நமக்கு வேணும்னா அதுக்கு உண்டான பாத்திரமானா நம்ம இருக்கணும். கர்த்தரோட கேரக்டர் என்னன்னா, நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் தான் கடவுள் ஆசீர்வாதத்தை கொண்டு வர. நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் ஆசீர்வாதிங்க கர்த்தாவே, நான் அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுறேன், நீங்க எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க நான் அதுக்கப்புறம் நான் காணிக்க தரேன், நீங்க எனக்கு இவ்வளோ பிளஸ் பண்ணுங்க நான் அதுக்கப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜெபிக்காதீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிக்காந்த அது எனக்கு ஒரு அருவருப்பான ஜெபம் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்காந்த ரஷபா லொரிக்கபா. ஆரம்பத்திலேருந்தே ரிக்காந்த ராபா நிறைய ஊழியக்காரவங்க ரிக்காந்த ராபா பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தேவ மனிதர்கள் ரிக்காந்த அவங்க ஒரு லைஃப் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் வாக்குத்தத்தம் வந்திருக்கும். ரிக்காந்த ராபா தாவீது ரிக்காந்த ராபா சின்ன வயசுல இருந்தே என்ன தரிசிச்சான். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கபா ரிக்கந்தர் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தார். ரிக்கந்த அதனால இஸ்ரேலுக்கு ராஜாவா ஆனான் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ யோசேப்பு அப்படிதான். ரிக்கந்தர் ராபா சின்ன வயசுல ரிக்கந்தர் சொப்பன தரிசனம் பார்க்குற வரம் உள்ள ஒரு பையனா இருந்தான். ரிக்கந்தர் அவன் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். ரிக்கந்தர் அதனால ஒரு பார்வோனுக்கு அடுத்த பொசிஷன்ல நான் வச்சேன் என்று கர்த்தர் சொல்றான். தானியல் ரிக்கந்தர் அவன் ஒரு ஜெபிக்கிற மனிதன். ரிக்கந்தர் ராபாலோ அதனாலதான் ரிக்கந்தர் ராபாலோ பாபிலோன்லயே ஒரு பெரிய பொசிஷனுக்கு போனான். ரிக்காபா கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கபா ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா ரிக்கந்த ராபாலோ ரிக்கம் ஒரு கிறிஸ்தவனா ரிக்கந்த ராபால you have to prove that you're faithful says the Lord. ரிக்கந்த ராபா நீங்க ஆராதிக்கிற தேவனுக்கு ரிக்கந்த ராபாலோ ரிக்க
ஃபேத்ஃபுல்லா இருக்கணும்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த ராபா லோரிகா பாபா உரக்கந்த ராபா லோரிகா. நீங்க ஊரை வேணா ஏமாத்திரலாம், ரிகந்த ராபா வெளிப்படையா நீங்க ஏமாத்திரலாம், ரிகந்த ரா. எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிற மாதிரி நீங்க ஏமாத்தலாம், ரிகந்த ராபா லோரிகா பா. மனிதர்கள் வெளியில பாக்குறாங்க, தேவனோ ரிகந்த ராபா உங்க உள்ளத்தை பாக்குறாரு. ரிகந்த லரஷத லெகே பதசெத லரபாலோ. நிறைய பேர் ரிகந்த ராபா நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், ரிகந்த இவ்வளவு நேரம் பைபிள் வாசிக்கிறேன், ரிகந்த நீங்க ஜனங்களை ஏமாத்தலாம், ரிகந்த கர்த்தரை ஏமாத்த முடியாது என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ராபா லோரிகா பாபம் உதாராபா லோர் சபையில ரிகந்த நிறைய பேர் அப்படித்தான் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த லரபா தேசத ராபா லோரிகா பா உரக்கந்த ராபா லோரிகா பாபம் வெள்ள அடிக்கப்பட்ட கல்றைகள் என்று கர்த்தர் சொல்றார். மனிதர்களை நீ ஏமாத்தலாம், ரிகந்தர் கர்த்தரை ஏமாத்த முடியாது, ரிகந்த ஏமாந்து போவாதீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் நீங்க கர்த்தரை ஏமாத்தினீங்கன்னா ரிகந்தர் ராபால் இஸ்ரேல் மக்களுக்கு நடந்த அதே கதிதான் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபாதர் ராபால் ஜாக்கிரதையா இருங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ராபா இனி கால செல்லாதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் அதி சீக்கிரத்தில் வருவேன் என்று ஆவியானவர் சொல்றார். நான் நியாய தீர்க்கன் வரேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிகம் இது நியாய தீர்ப்பு நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகம் these are the last days says the Lord. ரிகந்த ராபாலோ ரிக மறுபடியும் எச்சரிக்கிறார். ரிகந்த ராபாலோ these are the last days says the Lord. ரிகந்த கடைசி நாட்கள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ஏமாந்து போவாதீங்க, ரிகந்த ராபாலோ ரிக ஆசீர்வாதமான ஆண்டு அல்ல என்று கர்த்தர் சொல்றார். ரிபா லரிஷத லரபத் லெரஷ பாபா உரிபத லரகப தரபாலோ ரிகபா லரப உரக்கந்த ராபாலோ ரிகபா உரிக்கந்த ராபா லோரிக்கபா. எனக்காக ரிகந்த விசுவாசமா ஓடுற ரிகந்த ராபா ரொம்ப கம்மி ஊழியக்காரவங்க, ரிகந்த விரல விட்டு என்ற ரிகந்த ஊழியக்காரவங்க என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த எத்தனையோ மிஷினரிகள் ரிகந்த ராபா அந்தந்த கிராமத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரிகந்த ராபா அந்த மாதிரி ஊழியக்காரங்களை மட்டும்தான் இனி வர நாட்கள் நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். எல்லா ஊழியக்காரங்களும் அல்லன் என்று ஆவியானவர் சொல்றார். ரிபா தஸத லெகே பதல்ல ராபாலோ உரிகந்த ராபால நிறைய சபைகள்ல ரிகந்த என் பட்டயம் ரிகந்த அளவில்லாம இறங்குது, ரிகந்த என் கோபாக்கினி இறங்குதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிபாத ராபாலோரி என்னோட கோபாக்கினி இறங்குது, ரிகந்த ராபாலோரி கபாப் உரிகந்த ராபாலோரி கபாப். ஜோஷுவாக்கு கொடுத்த மாதிரி ரிகந்த ராபா நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க. ரிகந்த ஜோஷுவாக்கு இருக்கிற வாக்குத்தத்த வசனம் என் கிட்ட இருக்கு, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. கர்த்தர் சொல்றார் ரிகா பாபா, கர்த்தர் சொல்றார் ரிகா பாபா, கர்த்தர் சொல்றார் ரிகந்த ராபாலோரி கபாப். வாக்குத்தத்த கொடுத்தது உண்மைதான், ரிகந்த ராபாலோரி அத ஃபேத்ஃபுல்லா இருந்தாதான் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்திரிச்சுக்க முடியும். ரிகந்த இல்லாட்டி ரிகந்த ராபால் இஸ்ரேல் மக்கள் மாதிரி ரிகந்த ராபால் மோசே போல ரிகந்த ராப் அந்த வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போகாமலே போயிடுவீங்க என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் ஜாக்கிரதையா இருங்க, ரிகந்தர் என்கிட்ட அந்த வாக்குத்தத்தம் இருக்கு இந்த வாக்குத்தத்தம் இருக்குன்னு ரிகந்தர் ராபால் மாற தட்டிட்டு நிறைய ஊழியக்காரங்க இருக்கீங்க. ரிகந்தர் இனி வர நாட்கள்ல ரிகந்தர் ராபால் ரிகந்தர் நீங்க ஃபேத்ஃபுல்லா இல்லாட்டி ரிகந்த அந்த வாக்குத்தத்தம் எதுவும் நிறைவேறாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷத லெகே பதல் லரபாலோ ரிகப ராபாலோ உரிகந்த ராபாலோ ரிகம் வாக்களிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். ரிகந்த ராபாலோ அந்த வாக்குத்தத்துக்கு உண்மையா எந்த ஜனங்க இருக்காங்களோ ரிகந்த ராபால் அந்த வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில தான் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்தர் எல்லாருக்கும் நிறைவேறாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிபதர ஷபத ராபாலோ ரிகப ரிகந்த ராபாலோ ரிகப ஒரிக்கந்த ராபாலோரிக்க இந்த பூமியில ரிக்கந்த கிறிஸ்தவர்கள் பண்ண பாவம் ரிக்கந்தர் என்னோட சன்னிதானத்துல வந்து நிக்குதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் இனி நான் பொறுத்துக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கப கோபாக்கினி அளவில்லாம ஊத்தும் ரிக்கந்தர் ராபால் கோபாக்கினி அளவில்லாம ஊத்தும் ரிக்கந்தர். யாரெல்லாம் ஆசீர்வாதமான ஆண்டுன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு ஆரம்பிக்கிறீங்களோ ரிக்க அது ஆசீர்வாதமான ஆண்டா இருக்காதுன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிபதர் ரஷதர் ராபாலோரிக்க பாபா உரிக்கந்தர் ராபாலோரிக்க பாபா இந்த ஆசீர்வாதமான ஆண்டா ரிகந்தர் only for the people who are very faithful says the Lord. ரிகந்தர் ராபாலோ ரிகந்தர் ராபால் யார் பரிசுத்தமா வாழ்றாங்களோ ரிகந்தர் யார் வந்து ரிகந்த தேவனுக்காக வாழ்றாங்களோ ரிகந்தர் ராபால் யார் கர்த்தருக்காக டெடிகேட் பண்ணி உண்மையா ஓடுறாங்களோ ரிகந்த அவங்களுக்கு மட்டும்தான் இது ஆசீர்வாதமான ஆண்டா முடியும் என்று கர்த்தர் சொல்றார். ரிபதர் ராபால் not for everybody says the Lord. ரிபதர் ஷபாலோ ரிகபா
ஸோ நம்ம வாழ்கிற வாக்க யோசுவா மாதிரி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து 80% ஆஃப் பாப்புலேஷன் வந்து கிறிஸ்டியானிட்டி 2001 சொல்கிறாங்க. 80% ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி வந்து கிறிஸ்டியன் கண்ட்ரி. ஆனால் அதுக்கு முன்னாடி அது அந்த அளவுக்குலாம் கிறிஸ்டியன் கண்ட்ரிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜார்ஜ் ஸ்கிமித் அப்படின்றவர் தான் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபர்ஸ்ட் மிஷனரி. அவர் வந்து அந்த ஊரில் இறங்கி கொய்ன்னு ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, ரொம்ப பழங்குடியினர் மக்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு ஊழியம் செய்கிறார். அந்த மக்களுக்கு ஊழியம் செய்யும் போது ஜீசஸை பற்றி சொல்கிறாரு. அந்த மக்கள் வந்து படிப்பறிவே இல்லாத மக்கள், அவங்களுக்கு வந்து படிக்க சொல்கிறது, அப்புறம் வந்து எழுத வைக்கிறது, இந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவர் சொல்லித்தரார். மோரோவர் அவர் வந்து அங்கே அவர் கண்ட்ரியில் நிறைய அந்த ஃபார்மிங்லாம் பண்ணனால எப்படி வந்து இந்த ஃபார்ம் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவர் சொல்லித்தரார். அங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் அவர் கன்வெர்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இஷ்யூஸ்னால அவர் வந்து திருப்பி அவர் தேசத்துக்கே போயிட்டார். திருப்பி பார்த்தீங்கன்னா 1792 3 மிஷனரி வராங்க. ஹெட்ரிக், டேனியல் அண்ட் கிறிஸ்டியன் குவேஹேல் அப்படின்னு சொல்லிட்டு 3 மிஷனரிகள் வந்து 1792 வராங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து மிஷனரி ஒர்க் மட்டும் பண்ணல, வெறும் தேவனுக்காக ப்ரீச் மட்டும் பண்ணல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு பெரிய லேண்ட் ஒன்று வாங்குறாங்க. லேண்ட் வாங்கி கிண்டர் கார்டன், நிறைய படிக்காத மக்கள்லாம் இருக்கிறத பார்த்து ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. மிஷனரிங்கெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒய்ஃப்ஸோட போயிடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் மிஷனரி ஒர்க் பண்ணும்போது ஒய்ஃப்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்க அவங்க கிண்டர் கார்டன் பசங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க நிறைய சொல்லி தருவாங்க. சர்ச் பில்ட் பண்றாங்க, நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்து நல்ல செழிப்பா அந்த சவுத் ஆப்பிரிக்கா மாறுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நிறைய மக்கள் வந்து அந்த அவங்கவுங்க ஸ்கூல்ல வந்து அவங்க சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், நல்ல நல்ல வீடுகள்லாம் கட்டி நல்லா அந்த சவுத் ஆப்பிரிக்காவே நல்ல செழிப்பா மாறுது. அப்புறம் மாறி என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து இந்த யூரோப்பியன் ஃபார்மிங்லாம் அவங்களுக்கு சொல்லி தராங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வைக்கிறாங்க. இந்த மிஷனரிங்கெலாம் சேர்ந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து வேலை சொல்லி தராங்க. வேலை சொல்லி தந்து அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வேலை வாய்ப்பெல்லாம் ஆக்கி கொடுக்குறாங்க. ஸோ அங்கே 1799 வந்து கிட்டத்தட்ட நிறைய மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு அவங்களோட சபைகளில் போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக பிறந்தா நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், நம்ம போய் ஒரு 4 பேருக்கு வந்து இயேசுவை பற்றி சொல்லணும், நம்ம கர்த்தரோட அன்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையான வந்து கர்த்தரோட அன்பை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். we have to demonstrate. கர்த்தரோட அன்பை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம இயேசுவை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஜீசஸை பற்றி இவர் தான் கர்த்தர்னு நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே எல்லாரும் நம்மளை நோக்கி வருவாங்க. எப்படி வந்து ஒரு மேக்னெட், ஒரு மெட்டலை வந்து நீங்கள் மேக்னெட் பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த மேக்னெட் பிடிச்சி இழுத்துக்கும். நம்ம வந்து கிட்டலாம் வைக்க தேவையில்ல, பக்கத்தில் வச்சாலே இந்த மேக்னெட் அந்த காந்தை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஆட்டோமேட்டிக்காக புறஜாதியான என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் கும்பிட்ற ஜீசஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. இன்ஃபேக்ட் ராகாப் என்ன சொல்கிறாங்க, அந்த 2 இஸ்ரேல் ஸ்பை கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் தேவனை பற்றி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், அவர் வனாந்தரத்தில் அவ்வளோ அதிசயம் அற்புதம் பண்ணாராமே, அவர் செங்கடலை பிரிச்சாரா, நிறைய அதிசயம் அற்புதம் பண்ணாரா, அந்த பார்வோனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் கொண்டாராமே, அதெல்லாம் நாங்கள் கேட்டு நாங்கள் நடுங்கி போயிட்டோம், we all melted with fear அப்படின்னு சொல்லிட்டு ராகாப் வந்து ஒரு டெஸ்டிமோனி மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் நம்ம போய் ஜீசஸ் பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கையே மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழணும் என்று ஆவியானவர் சொல்கிறார். காட் ரிக்கந்தர் ராபாலோரி கபாபா. இந்த செய்தி ரிக்கந்தர எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ரிஷதர் ராபாலோரி கபாபா. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.